ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம கதையும் கவிதையும் எப்படி பார்க்க போகிறோம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவர் ஒரு டைரக்டருங்க. இவருக்கு ஒரு ஆசை, அதாவது தானே திரைக்கதை வசனம் எழுதி ஒரு படம் இயக்கணும்னு ஆசை. அதே மாதிரி ஒரு கதையும் ரெடி பண்ணி அவரே திரைக்கதை வசனம் எழுதி படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த படம் மையத்தை, அதாவது எந்த ஒரு மையமாக அந்த படம் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா, விவசாயத்தை மையமாக வச்சு விவசாயிகள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கங்கிறத ஒரு படமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எடுக்கவும் செஞ்சாரு. அதே மாதிரி விவசாயி கஷ்டப்படுறத நேரில் போய் பார்க்கணும், நேரில் பார்க்கணுன்ட்டு ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் உள்ள விவசாயிகள்லாம் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாரு. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு. இவங்க இப்படி விவசாயம் செஞ்சு கஷ்டப்படுறாங்களேன்ட்டு இவங்க கஷ்டத்தை பார்த்து அவருக்கு ஒன்று தோணுச்சு. அதாவது இவங்கள வச்சே படம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சாரு. என்ன யோசிச்சாருன்னா, இந்த நடிக்கிறவங்கலாம் கஷ்டப்படுற மாதிரி நடித்து பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதனால் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் கஷ்டப்படுறத மாதிரி நடிக்கிறத இவங்கள வச்சு படம் எடுக்கிறத விட உண்மையான கஷ்டப்படுறவங்க வச்சு படம் எடுக்கிறன்னு நினச்சாரு. அப்படியேவும் செஞ்சார். அப்படியே திரைக்கதை வசனம் எழுதி உண்மையான ஒரு விவசாயியை ஹீரோவாக போட்டு அந்த படத்தை எடுத்து வெற்றிகரமாக போட வச்சார். இதனால் படமும் ஜெயிச்சது. அந்த விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கவலையிலேருந்து நீங்கி நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இதை மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறத படமாக எடுத்து போட்டார். இந்த விவசாயம் கஷ்டப்படுறத மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றார். எல்லாரும் பாராட்டினாங்க, அவார்டும் கிடைச்சது. இந்த படத்தை எடுத்ததும் இல்லாமல் அந்த படத்தை பற்றி ஒரு கவிதையும் அந்த டைரக்டர் எழுதினார். அந்த கவிதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உண்மையை தேர்ந்தெடுக்க ஆசை அப்படின்னு தலைப்பு போட்டு ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தார். நானே திரைக்கதை எழுதி இப்படத்தை இயக்க ஆசை. கதை திரைக்கதை இயக்க தெரிந்த எனக்கு நடிக்க தெரிந்தவரையும் பணத்தில் புரள்பவரையும் வைத்து படம் எடுக்க விருப்பமில்லை. ஏனென்றால் நான் எடுக்கும் படம் கஷ்டப்படும் விவசாயியின் படம். கஷ்டப்பட்டு விவசாயம் செய்வது போல் நடிப்பவனை தேர்ந்தெடுப்பதை விட உண்மையில் விவசாயத்தில் கஷ்டப்படும் விவசாயியை வைத்தே படம் எடுக்க ஆசைப்பட்டேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால், பசிப்பது போல் நடிப்பவனுக்கு உணவை தருவதை விட உண்மையான பசியால் வாடுபவனுக்கே உணவை கொடுப்பது சிறந்ததாக கருதுகின்றேன். வாய்ப்பளித்தேன், வாக்குகளும் வந்தது, வாகையும் சூடினேன். இப்படி படமும் எடுத்து கவிதையும் அழகா எழுதி தந்தாரு. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.